ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த மேட்ச் இப்போயா வச்சுருப்போம். அவனுங்க இந்த ரெண்டு ரவுண்டு வச்சுருப்பானுங்க. சரியான டஃப்பு கொடுத்துருப்பானுங்க இந்த மேட்ச்சில். என்னை லாஸ்ட் ரவுண்டில் வச்சுருப்பானுங்க. இந்த மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் நான் தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். 9 கில்லு வச்சுருப்பேன். அதில் 2-3 கில்லு என் டீம்மேட் ஓசிக்கில் வச்சுருப்பாங்க. நான் ஒரே ஒரு கில் தான் ஓசிக்கில் வச்சுருப்பேன். இப்போ இந்த மேட்ச் தோற்றுருப்போம் இந்த ரவுண்டு. பாருங்க, இப்போ இங்கே வச்சுருப்பா நான் டப்புன்னு என் டீம்மேட்டு நாக்காகவும் போங்கிறேங்க. 3 பேருமே நாக்காகிடுவாங்க. பாருங்கள், இப்போ ஏறி போயிட்டார். அங்கே ஒருத்தர் டவுனா, இப்போ இன்னொருத்தர் டவுன் ஆயிடுவார். பாருங்கள், டப்புன்னு அவள் தான். இன்னொருத்தரும் இப்போ டவுன் ஆயிடுவார். அவள் தான். நான் ஒரு ஆள் தான். இப்போ கீழே இறங்குவோம் பாருங்கள். கீழே ஒருத்தனை டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாவான் பாருங்க. பாருங்க, இப்போ இவன் அடி வரானா, இப்போ அவனுக்கு ஹெட் விழலாம். அவன் டவுனு. ஃபுல் டேமேஜ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே என்ன வச்சுருவானுங்க. இப்போ இந்த ரவுண்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம் பாருங்கள். இந்த கண்ணை வச்சுன்னா எப்படி அழுத்துவோம் பாருங்கள். ஏரியாக போவேன் இந்த கண்ணை வச்சுன்னு. இந்த தடவை எப்படின்னாச்சும் மாஸ்டர் போயிடனாங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே நின்றுக்கிறேன்னா, இப்போ இங்கே உட்காந்து இருக்கும்போது இப்போ ஏறி போவோம் பாருங்கள். அங்கே ஒருத்தர் எனிமி டவுனு. இப்போ ஏறி போவோம் பாருங்கள். அதுக்குள்ளே எனிமி க்ளோவல் போட்டுருவான். இப்போ எனிமி செத்துருவான் பாருங்கள். இப்போ நான் அடிப்பேன், இவன் என்ன அடிப்பேன், இவன் கீழே கட்டுவான். அப்படி என் டீம்மேட் வச்சுருவாங்க. இங்கே ஒருத்தன் எதிர்க்க வருவான். அதுக்குள்ளே க்ளோவல் போட்டு என்னுடைய மெடிக்கல்ஸ் வச்சுருப்பேன். என் டீம்மேட் இப்போ அடுத்தடுத்து 3 பேரும் டவுன் ஆகும் பாருங்கள். இந்த ரவுண்ட்லேயே இந்த ரவுண்டு செம்ம வெறியாயிரும் பாருங்கள். இதுவும் கடுப்பாகும் இந்த ரவுண்டும் பாருங்களா. 3 பேரும் டவுன். இப்போ அந்த செல்லை போய்த்து ஒருத்தனை அடிச்சுட்டு ஒருத்தனை போய்ட்டு ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இப்போல்லாம் போய்ட்டு ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இப்போ போய்ட்டு ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணி விட்டு ஓடுவேன். கீழே இருப்பான் அவன் எனிமி. அவனை சின்னப்பேன். அவனை அடிக்க வேண்டியதுங்க, கை மிஸ் ஆகிடுச்சுங்க, அடிக்க முடியலை. லாஸ்ட்லேயும் என்ன வச்சுருவான். இந்த ரவுண்டு கூட அவனுக்கு தான் ஜெயிச்சிருப்பானுங்க. அடுத்த ரவுண்டு தான் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் பாருங்கள். ஜெயிக்க வச்சு மேட்ச் விட்டோம். இப்போ இந்த இடத்துல ஏறி போவோம் பாருங்கள். இந்த ரவுண்டு கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவோம். இப்போ இந்த இடத்துல ஏறி போவோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மேலே போய்ட்டு உட்காந்துப்பேன். 2 பேரும் மேலே ஏறிப்போம், நானும் என் டீம்மேட்டும். நான் உட்காந்தும் போது இங்கே ஒருத்தர் வருவாரா, கீழே ஒருத்தர் நிற்கிறாரா, அவர் ஏறி வருவார். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏறி வந்துட்டேன்னா இப்போ என் டீம்மேட் ஏறி வருவார் என் பக்கத்தில். இப்போ அவர் அந்த இடத்துல இப்படி உட்காந்துப்பார் பாருங்கள். ஒரு எனிமி இப்போ மேலே ஏறி வருவான் பாருங்கள். அவனை மட்டும் ஓசிக்கில் வச்சுப்பேன். 23 ஒரு 17 டேமேஜ் போவோம். வச்சு ஏற்றுப்பேன். கீழே என் டீம்மேட் ஒருத்தர் சேர்த்துட்டாரு. அவ்வளோதான். இப்போ அவன் காலி. இப்போ இங்கே 2 ஓசிக்கில். இப்போ 2 பேரையும் இவனுங்க 2 பேரையும் நான் தான் அடிப்பேன் பாருங்கள். இவனுக்கு கேட்குறது எல்லாத்தையும் எல்லா ரவுண்ட்லேயும் நான் தாங்க வாங்கி தருவேன்.
வீட்லேருந்து கன்று வரைக்கும் எல்லாமே நான் தான் வாங்கி தருவேன். ஆனால் இவனுங்க நான் கேட்கறது எதுவுமே வாங்கி தர மாட்டானுங்க. இப்போ இவன் அடிச்சிருவேன். இவன் ஏற்கனவே ஜோனில் டேமேஜ் ஆகி வந்திருப்பான். இப்போ இங்கே ஏறி போனால் இங்கே அந்த எனிமே அடிப்பேன் பாருங்கள். இப்போ இவனுக்கு சரியான அழுத்துவாங்க. ஹெல்த்தே இருக்காது. ஆனால் அழுத்தி பூச்சியே இவனை சாவச்சிருவேன். அவ்வளோதான். அவனை வேணும்ன்ட்டு போகிறதுக்குன்னே இந்த டபுள் செப்பு போடுவேன். அவன் வேணும்ன்ட்டு என்னை டபுள் செக்கு போட்டு வெறுப்பேற்றுவான். என்னை வேணும்ன்ட்டு வெறுப்பேற்றுறதுக்குன்னு டபுள் செப்பு போட்டு வெறுப்பேற்றுவான். அதனால் போட்டு வெறுப்பேற்றுவேன். இப்போ இந்த ரவுண்டு நாங்கள் தான் ஜெயிப்பேன். இப்போ இங்கே உட்காந்துருப்போம். இந்த இடத்துலையே 3 பேர் இருப்போம் பாருங்கள். இந்த ரவுண்டை எனிமியாக எலிமினேட்டர் ஆயிடுவான் பாருங்கள். இப்போ 2 பேர் உள்ளே வந்துடுவானுங்க. 3 பேர் இங்கே இருப்போம். இப்போ இங்கே ஒருத்தர் வரான். நான் அவனுக்கு ஃபுல் டேமேஜாக இருக்குன்னே கொடுத்துருவேன். இப்போ MP40 வச்சு நான் அழுத்துவேன் பாருங்கள். வேணுன்ட்டு நெக்கெலாம் நிற்பேன். இப்போ அழுத்துவேன் பாருங்கள். இதோட பிளாட்டினம் 4 இருந்தாங்க. டப்புன்னு பார்த்தா டைமண்ட் 4 ஆகிட்டேன். எலைட் ஹீரோக்கில் இருந்தால இதுவாகிடுச்சுல, ஸ்டார் குறைஞ்சதில்ல. இப்போ மறுபடியும் ஏறிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு எனிமே இருக்கான். ஆனால் அவனை அடிப்பேன், நான் தான் அடிப்பேன். இப்போ பின்னாடி ஒருத்தன் வருவான் பாருங்கள். இவனையும் நான் தான் அடிப்பேன். 2 கில்லு. இப்போ பாருங்கள், அங்கே ஒருத்தனை அடிப்பேன். அவனை டப்புன்னு ஓசிக்கில் வச்சுருவானுங்க பாருங்கள். இந்த மேட்ச்சில் நீங்களே பாருங்கள், 2-3 ஓசிக்கில் அடிப்பானுங்க. இப்போ பாருங்கள், இவனை நான் அடிப்பேன். ஃபுல் டேமேஜ் கொடுப்பேன் ஓசிக்கில். அவள் தான். இப்போ இவனை அடிக்கலான்னு பார்க்கும்போது இவன் ஜோன்லேயே சேர்த்துருவான். இப்போ கீழே எகிரிட்டே ஆகணும். கீழே எகிரிடுவான் பாருங்கள். இப்போ அவனே ஜோனில் சேர்த்துருவான் பாருங்க. வீடியோலாம் இப்போ கரெக்ட் டைமுக்கு வந்துடும். நான் கரெக்டாக எடிட் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சீக்கிரமாக. ஆனால் என்னென்னா வீட்ஸ் போக மாட்டுது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேறீங்க. வீடியோ மட்டும் கரெக்ட் டைமுக்கு போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் போடுறதில்ல. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரவுண்டு நாங்கள் தான் ஜெயிப்போம் பாருங்கள். இந்த இடத்துல 2 கில்லு அடிப்பேன் பாருங்கள். 3 கில்லு அடிக்க வேண்டியது, 1 கில்லு ஓசி கில்லு வச்சிருவானுங்க. இந்த இடத்துலையும் ஓசி கில்லு, ஒரு ரவுண்டில் 1 கில்லு ஓசி கில்லு வச்சிருவானுங்க பாருங்கள். இந்த இடத்துல க்ளோவல் போட்டுருவான் பாருங்கள். இப்போ பின்னாடி ஒருத்தனுங்க வந்துடுவானுங்க. இப்போ அந்த இடத்துல போகிறதுக்கு கிரேனேட்டு, அந்த டபுள் ட்ராகன் கிரேனேட் எதுன்னு அங்கே போகிறதுக்கு இங்கே போட்டுருவோம் பாருங்கள். இப்போ ஏறி போவான். இங்கே ஒருத்தன் எனிமி உக்காந்தே இருப்பான் பாருங்கள். இப்போ ஏறி போய்ட்டு அவனை அழுதுவான் பாருங்கள். அதுதான் அவன் டவுனு. இப்போ அவனை கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ எதிர்க்க வந்து எப்படி அழுத்துவானுங்க பாருங்கள். நான் இங்கேருந்து அழுத்திடுவேன். 37 எழுதா போகும். வெறும் 32, 37. இப்போ அங்கேருந்தே 100 டேமேஜ் குறைச்சிருவானுங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ தான் குறைப்பானுங்க. டப்புன்னு 100 டேமேஜ் குறைச்சிருவானுங்க. அவ்வளோதான், குறைச்சிட்டாங்க. இப்போ மெடிக்கல் சுற்றிட்டு இப்போ கீழே இறங்கிடுவோம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு எனிமி வருவான். அவனை நான் தான் அடிப்பேன். ஆனால் ஓசிக்கில் எப்படி அடிப்பானுங்கன்னு பாருங்கள் நீங்களே. எப்படி எடுப்பானுங்களே தெரியாதுங்க. ஓசிக்கில் செம்மையாக எடுப்பானுங்க என் டீம்மேட்டு பாருங்க. எதிரானா இப்போ அவனையும் என் டீம்மேட் தான் ஓசிக்கில் நல்லா எடுப்பானுங்க. ஓசிக்கிலா டீம்மேட்ஸு. இப்போ இந்த ரவுண்டு தான் நான் ஏறி போகும்போது என்ன வச்சுருவானுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏறி போவானா என்னை சேர்ந்து ஒருத்தனை டவுன் பண்ணுறான். ஆனால் எப்படி சேர்ந்து நான் அழுத்துவானுங்க பாருங்கள்.
என் டீம் மேட்ச் என்ன ரிவ்யூ பண்ணுவான், அதே மாரி என்ன அடிப்பானுங்க பாருங்க. பாருங்க இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஏறி போவான் பாருங்க. ஏறி போயிடுவானா, அந்த இடத்துல ஒரு எனிமே வருவான் பாருங்க. அந்த எனிமையை அடிச்சிருவேன். அவன் டேமேஜ் ஆகின்னு வருவான், அவனை அடிச்சிருவான் பாருங்க இப்போ போயிட்டு. ஆனால் என்ன எங்கேருந்து அடிப்பானுங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளேயே க்ளோவல் போட்டுருவேன், எப்படியோ அடிச்சிருவானுங்க. ஆனால் அதுக்குள்ளேயே பாருங்க, க்ளோவல் போட்ட பேரும் எப்படியோ அடிப்பானுங்க தெரிலங்க. டீம்மேட்டை வந்து ரிவ்யூவும் பண்ண மாட்டானுங்க, வெறியாக அவன் லேட் பண்ணுவானுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு புறம்போக்கு நாய் அந்த சைடில் போவோம், ரிவ்யூ பண்ணுவானா அந்த சைடில் இந்த ஒரு நாய் அடிக்கும். அதுதாங்க விருப்பே ஆகும். இப்போ இங்கே ஒருத்தர் ரிவ்யூ பண்ண வருவோன்னா இந்த நாய் ஒன்று இங்கே ஒன்று வந்து அடிக்கும் பாருங்கள், உக்கானே அடிக்கும் பாருங்கள். அதில் உக்கானே அடிக்கும், அழுத்தி போச்சுங்க. இப்போ இவன் ரிவ்யூ பண்ணுறான், அவள் தான் அவன் ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துருவான். இந்த மேட்ச் புயா.